நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள தொழில்துறை மற்றும் தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், அமெரிக்க வரியால் தமிழகத்தில் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக திருப்பூரில் 3000 கோடி ரூபாய் ஜவுளி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஆபத்தில் உள்ளனர். எனவே தமிழக தொழில்துறை மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் சலுகைகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன் என தமது பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து தீவிர சிகிச்சை மற்றும் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 48 மணி நேரத்தில் உடல்நிலை முன்னேறிய நிலையில் அவருக்கு செயற்கை சுவாசம் நிறுத்தப்பட்டு அவரின் உறவினரை அடையாளம் காணக்கூடிய நிலையில் இருந்ததாக கூறினார். மீண்டும் அவர் உணவு குழாயில் அடைப்பு காரணமாக மூச்சு பிரச்சனை ஏற்பட்டதாகவும், அதனால் மீண்டும் செயற்கை சுவாசம் மூலம் சிகிச்சை வழங்கப்பட்டு நல்லகண்ணு தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் கூறினார். மேலும் நல்லகண்ணுவின் உடல்நலை குறித்து மக்களிடம் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்க தனி மருத்துவக் குழுவினர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அதிவேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த அறிவரசன் தனது மனைவி சரண்யாவுடன் இருசக்கர வாகனத்தில் ஆவடி பூந்தமல்லி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட தம்பதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காரின் மைய தொடுப்புச் சுவரில் மோதி தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போரூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரை ஓட்டி வந்த அரசு மருத்துவர் பாரி மார்க்ஸ் படுகாயங்களுடன் ஆவடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் கூலி திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர்கான், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ள கூலி திரைப்படம் கடந்த 14ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியானது. அதிக சண்டை காட்சிகள் நிறைந்த இப்படத்திற்கு திரைப்பட தணிக்கை வாரியம் A சான்றிதழ் வழங்கியிருந்ததால் 18 வயதுக்கு குறைவானவர்கள் திரையரங்குகளில் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. இதற்கிடையில் கூலி திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. கடைசியாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒரு சில காட்சிகளை நீக்கினால் UA சான்றிதழ் தருகிறோம் என்று கூறியும் அதற்கு தயாரிப்பு நிறுவனம் சம்மதிக்காமல் A சான்றிதழை பெற்றுக்கொண்டதாக திரைப்பட தணிக்கை வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கூலி திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க மறுப்பு தெரிவித்த உயர்நீதிமன்றம் பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டது நான் தான் என்று கூறி மற்றொரு இளைஞர் வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. அதில் விஜய் ரேம்ப் வாக் மேற்கொண்ட போது தடுப்புகளை மீறி அவரை காணச் சென்ற தொண்டரை பாதுகாவலர்கள் அப்படியே தூக்கி வீசினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது. இதற்கிடையில் பவுன்சர்கள் தூக்கி வீசியதில் தனது மகனுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டதாக விஜய் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் மீது பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இளைஞர் ஒருவர் தனது தாயுடன் வந்து புகார் அளித்தார். இதற்கிடையில் பவுன்சர்களால் தாக்கப்பட்டது நான் தான் என மற்றொரு விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர் அஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பணத்தை பெற்றுக்கொண்டு வேறொருவர் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவர் கோரிக்கை விடுக்கிறார்.
உரிய ஆதாரம் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி பொய் வழக்கு போகிறவங்க மேலே கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட இளைஞன் யாருமே கிடையாது. இங்கே இவர் தான் அங்கே தூக்கி போட்டார். தூக்கி போட்ட இவங்க அம்மாட்டையும் நாங்கள் பேசிட்டோம், எந்த அடியும் படலை. ஏன்னா நான் தான் அவர் கூட்டிகிட்டு போனேன். அதனால் அவர் கூட்டிகிட்டு வர முழு பொறுப்பு என்னோடது தான். அதனால் நான் அங்கேயே அவர் கேட்டேன், அடிபட்டிருக்கான்னு கேட்டேன், எந்த அடியும் படலைன்னு சொல்லிட்டாரு. தூக்கி போட்டது இவர் தான். ஆனால் இவருக்கு எதுவும் ஆகலை. தேவையில்லாமல் அவர் மேலே பொய் வழக்கு போட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தளபதியோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். மாநிலம் முழுவதும் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிய பொதுநல மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மதுரை மாநகராட்சியில் தெருநாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் விபத்துகளில் சிக்குவதாகவும், எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரித்து வருகிறது. இதற்கிடையில் அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் விசாரணையில் உள்ள தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மனுதாரரின் மனு மற்றும் அதே கோரிக்கையுடன் உள்ள மனுக்களை உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். வேளச்சேரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. சரமணி சாலையில் தேநீர் கடையில் இருந்த சட்ட பல்கலைக்கழக மாணவன் கரிகால் வளவனை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் சம்பத் அங்கிருந்து புறப்படுமாறு கூறி தாக்கியதாகவும் ஆபாசமாக திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் 70க்கும் மேற்பட்டவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து போலீசாரின் பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த மாணவர்கள் திடீரென்று வேளச்சேரி பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி அவரது மனைவி பொற்கொடி தாக்கல் செய்த வழக்கை தற்போது விசாரிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது. இதற்கிடையில் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இதே கோரிக்கையுடன் ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தொடுத்த வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்பது நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதைத் தொடர்ந்து கீனோஸ் வழக்கில் தீர்ப்பு வரும் வரை இம்மனுவை விசாரிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி அந்த வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு இந்த மனு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து வழக்கை செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கூமாப்பட்டி பிளவக்கல் அணையில் பூங்கா மேம்பாட்டிற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் பிளவக்கல் அணையில் உள்ள பூங்காவை சீரமைத்து தர கோரிக்கை எழுந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கள ஆய்வுக்காக விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிளவக்கல் பெரியார் அணை பூங்காவை சீரமைப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாய் அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுற்றுச்சுவர், நுழைவு வாயில், நடைபாதை, உடைப்பயிற்சி கூடம், கழிவறை உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூமாப்பட்டி மற்றும் பிளவக்கல் அணை சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.